ஹாய் கைஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு Instagram கிரியேட் பண்ணலாம். அதுவும் Jupyter Notebook யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், லைன் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து Instagram எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்போர்ட் Matplotlib வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய நேம் வந்து நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணியிருக்க முடியாது. அதனால் நம்ம வந்து அது ஷார்ட்கட்டாக PLTன்னு ஒரு நேமை டைப் பண்ணிப்போம். ஒன்ஸ் இதை முடித்த உடனே அகைன் கீழே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் டைப் பண்ணிக்கங்க. மேட்ப்ளாட்லிப்போட லைன் இந்த ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இதை இம்போர்ட் பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்மளே ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சுகர் மென். நான் என்ன வேல்யூஸ் டைப் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேறு கண்டென்ட் வேணும் இல்லை வேறு நேம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் முடித்தோடனே இப்போ மென்னுக்கு மெஷர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளட் சுகர் உமனுக்கு என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளட் சுகர் உமனோடைய பிளட் சுகரோட வேல்யூஸை டைப் பண்ணலாம். ஒன்ஸ் முடித்தோடனே கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் டைப் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் முடித்தோடனே ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட் வந்து ரெடி ஆகிடும். ஒன்ஸ் நம்ம டேட்டா செட் ரெடி ஆகணும்னு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோகிராமை ரெடி பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா பிஎல்டின்றது நம்ம மேட்ப்ளாட்லிப்போட ஷார்ட்கட். PLT.HIST இஸ்ட்ன்றது ஹிஸ்டோகிராம்ன்றது ஃபுல் நேம். அதோடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து இஸ்ட். ஓகே, ஓப்பன் பண்ணிங்க ப்ராக்கெட்டு. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நம்ம என்ன பண்ணிக்கோம், பிளட் அண்டர்ஸ்கோர் சுகர் அண்டர்ஸ்கோர் மென் கமா போட்டு பிளட் அண்டர்ஸ்கோர் சுகர் கமா உமன். அங்கே என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும். கேபிட்டல் யூஸ் பண்ணிங்க, ஸ்மால் லெட்டர்லேயே போங்க. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணோடனே பாருங்கள் அழகாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்த உடனே இப்போ இதை கொஞ்சம் லேபிள் பண்ணணும், கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட மறந்துடுவீங்க சில. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பின்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். பின்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஞ்ச் ரெடி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 80 to 120 ஆவரேஜ் பிளட் சுகரோட லெவல். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 80லேருந்து ஒரு 150 வரையும் ஒரு இன்டர்வல் மாதிரி பிரிப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பின்ஸுன்றதை கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 60, 80, 100, 120, 140 இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 80, 100, 120, 150 இதுக்குள்ளே இருக்கிறவங்கள எப்படின்றது மெஷர் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், பின்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே, இந்த பின்ஸுக்குள்ளே அகைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 80, 100, 120, 150
மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க. இங்கே பின்ஸ் கம்மா விட்டுட்டேன். ஸோ ஒன்ஸ் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 80, 90, 100, 110, 120, 130, 140, 150. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லேபிள்லாம் வந்து பண்ணணும். இப்போ இந்த சைடு இது என்னன்னு தெரியல, இந்த சைடு என்ன தெரியல, இது என்னன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸோட லேபிள் வந்து டைப் பண்ணோம். plt.x லேபிள் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு சுகர் வேல்யூஸ் மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இதை முடித்தோடனே நெக்ஸ்ட் அதே மாதிரி plt.ylab எக்ஸ்லேப் அதாவது ஒய் ஆக்சிஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் பண்ணணும். லேபிள்ன்றது நேம், அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லேபிள்ன்றது நம்ம ஸ்கூலில் படித்த கிராஃப் மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு நேம் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்ன்றது லேபிள். அந்த எக்ஸுக்கு என்ன லேபிள் தரணும், ஒய்க்கு என்ன லேபிள் தரணுன்றது இருக்குது. ஒன்ஸ் இதை பண்ண உடனே மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட் ஒன்ஸ் போட்டு மறுபடியும் டபுள் கொட்டேஷன் பார்த்துட்டு மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் பண்ணணும். plt.title டைட்டில் வந்து என்ன ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் அனலைசஸ். ஜஸ்ட் நான் ரொம்ப ரேண்டமாக டைப் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலோ நீங்கள் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லேபிள் வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட், எத்தனை பேஷண்ட் என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே காமிச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஒரு லிஜெண்ட் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் யார் மென்னு யார் உமனுன்றது நமக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் லேபிள் கொடுங்க. LABLEL லேபிள் பண்ணிவிட்டு மென் கம்மா மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போட்டு கம்மா கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி உமன். ஓகே, மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேவா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணேன்னா இது டைப் பண்ண உடனே கீழே வந்து ஓகே plt.legend அந்த காலம், அதாவது வந்து யார் யார் என்ன கலர் வந்து மேலு என்ன கலர் ஃபீமேல்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். LEGNT ஓகே போட்டு ப்ராக்கெட் போட்டு ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் லெஜண்ட். ப்ளூ கலர்ன்றவங்க வந்து மென், ஆரஞ்சு கலர்ன்றவங்க உமன். ஓகே, என்ன பண்ணலான்னா வித்து வந்து பண்ணலாம். இந்த எனக்கு வந்து இப்போது மென்னுக்கும் உமனுக்கும் அந்த பாருக்கு நடுவில் கேப் வேணும் அப்படின்னா ஆர் போட்டு வித்துன்னு அடிங்க. வித் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நேம். இது நீங்கள் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஓகேவா? போட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகேவா? 95 ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா 1.25 போட்டு ரன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ரொம்ப கிட்ட ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா 0.85 இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்ன எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.